என் அருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சில நாட்களில் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு பிறக்கவிருக்கிறது. இன்று நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது என் மனதில் கடந்த ஆண்டின் நினைவலைகள் என் மனதில் வந்து போகின்றன. நம் நாட்டை ஒன்றிணைத்த பல புகைப்படங்கள், நல விவாதங்கள், பல சாதனைகள் இப்போது அனைத்தும் என் நினைவுக்கு வருகின்றன. 2025 ஒவ்வொரு இந்தியரும் பெருமைப்படும்படியான தருணம் நிறைந்தது. இந்தியாவின் பாதுகாப்பில் தொடங்கி விளையாட்டு மைதானங்கள் வரை, அறிவியல் ஆய்வகங்களில் இருந்து தொடங்கி உலகின் பெரிய மேடைகள் வரை, இந்தியா எல்லா இடங்களிலும் தனது வலுவான முத்திரை பதித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமையின் சின்னமாக மாறியது. இதை உலகம் கண்கூடாக பார்த்தது. இந்தியா தனது பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்து கொள்வதில்லை. ஆபரேஷன் சிந்து போது நாட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் பாரத மாதாவின் மீதான அன்பும் அர்ப்பணிப்பு நிறைந்த பல காட்சிகள் வெளிப்பட்டன. மக்கள் தத்தம் வழிகளில் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தினர். இதே போன்ற ஒரு உணர்வு அப்போதும் காணப்பட்டது. வந்தே மாதரம் தனது 150 ஆண்டுகளை நிறைவு செய்த போது வந்தே மாதரம் 150 என்ற ஹேஷ்டேகுடன் உங்கள் செய்திகளையும் ஆலோசனைகளையும் அனுப்புமாறு கேட்டிருந்தேன். மக்கள் அதில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். 2025 விளையாட்டை பொறுத்தவரையிலும் மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது. ஆமைங்கள் கிரிக்கெட் அணி ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியை வென்றது. மகளிர் கிரிக்கெட் அணி முதல் முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றியது. இந்திய வீராங்கனைகள் மகளிர் பார்வையற்றோருக்கான T20 உலகக்கோப்பையை வென்று வரலாறு படைத்ததோடு ஆசிய கோப்பையிலும் நமது மூவர்ண கொடி பெருமையுடன் பறந்தது. மாற்றுத்திறனாளிகள் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பல பதக்கங்களை வென்று எந்த தடையாலும் மன உறுதியை அசைக்க முடியாது என்பதை காட்டியுள்ளனர். அறிவியல் மற்றும் விண்வெளி துறையிலும் கூட இந்தியா பல சாதனைகளை நிகழ் சுக்லா அவர்கள் தான் சுபான்ஷுத்தியுள்ளது. சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்த முதல் இந்தியர் பெருமை பெற்ற. சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் வனவிலங்கு பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு முயற்சிகள் இந்த ஆண்டின் ஒரு முக்கிய அடையாளமாக மாறின. இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கையும் இப்போது 30ஐ விட அதிகமாகியுள்ளது. இந்த 2025ஆம் ஆண்டில் நமது நம்பிக்கை, நமது கலாச்சாரம், தனித்துவமான பாரம்பரியம் என அனைத்தும் ஒருங்கே காணப்பட்டன. ஆண்டின் தொடக்கத்தில் பிரயாக்ராஜ் மகா கும்பம் மொத்த உலகையும் வியப்பில் ஆழ்த்தியது. ராமர் கோவிலில் நடைபெற்ற கொடியேற்றும் விழா ஒவ்வொரு இந்தியரையும் மிகுந்த பெருமிதத்தில் ஆழ்த்தியது. மக்கள் மத்தியில் சுதேசி பொருட்கள் மீதான ஆர்வமும் பெருமளவில் காணப்பட்டது. எவற்றில் இந்தியரின் வியர்வையும் இந்திய மண்ணின் மனமும் இருக்கிறதோ மக்கள் அதையேவார்கள் இன்று நாம் மிகவும் பெருமையுடன் கூறலாம். 2025ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு இன்னும் மிக அதிகமான தன்னம்பிக்கையை நமக்கு அளித்துள்ளது. இந்த ஆண்டு நாம் மிக பல இயற்கை பேறுகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இப்போது நமது நாடு 2026இல் புத்தம் புது நம்பிக்கை மற்றும் புது தீர்மானங்களுடன் முன்னேறி செல்ல தயாராக உள்ளது. என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, இன்று உலகம் இந்தியாவை மிகுந்த நம்பிக்கையுடன் உற்று பார்க்கிறது. இந்தியா மீதான இந்த மிகப்பெரிய நம்பிக்கை மிக முக்கிய காரணம் நமது இளைஞர் சக்தி தான். அறிவியல் துறையில் நாம் கண்ட நமது சாதனைகள், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப விரிவாக்கம் ஆகியவற்றால் இன்று பெரிதும் உலக நாடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. நமது இளம் வயதினரிடம் புதுமையை படைக்கும் ஆர்வம் எப்போதும் இருக்கிறது. அவர்கள்
அதே அளவிற்கு இந்த விழிப்புணர்வுடனும் இருக்கிறார்கள். தேசத்தை கட்டமைக்கும் ஒரு பெரும் பணியில் தங்களது பங்களிப்பை எப்படி அதிகரிக்க முடியும் என்று எனது இளம்பர்கள் என்னிடம் அடிக்கடி கேட்கிறார்கள். அவர்கள் தங்கள் யோசனைகளை எல்லாம் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும்? பல நண்பர்கள் என்னிடம் வந்து தங்கள் யோசனைகளை எப்படி விளக்கிக் கூற முடியும் என்றும் கேட்கிறார்கள். நமது இளம் நண்பர்களின் இந்த ஆர்வத்திற்கான தீர்வுதான் விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் என்ற இந்த நிகழ்ச்சி. கடந்த ஆண்டு இதன் முதல் பதிப்பு நடைபெற்றது. இப்போது சில நாட்களுக்கு பிறகு அதன் 2வது பதிப்பு வரவிருக்கும். அடுத்த மாதம் 12ஆம் தேதி அன்று நடைபெற உள்ளது. சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இதே நாளில்தான் தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. யங் லீடர்ஸ் டயலாக் நிகழ்ச்சியும் கூட சிறப்பாக ஏற்பாடு செய்ய நானும் இதில் கண்டிப்பாக கலந்து கொள்ளப் போகிறேன். இதில் நனது இளைஞர்கள் புத்தாக்கம் உடற்தகுதி, ஸ்டார்ட் அப், விவசாயம் போன்ற பல்வேறு முக்கியமான விஷயங்களை பற்றி தங்கள் யோசனைகளை அனைவரும் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் ஆவலுடன் இருக்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் நமது இளைஞர்களின் பங்களிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சில நாட்களுக்கு முன்புதான் இது தொடர்பான ஒரு வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இதில் 50 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஒரு கட்டுரை போட்டியும் நடைபெற்றது. அதில் அங்கே கூடியிருந்த மாணவர்கள் பல்வேறு விஷயங்கள் பற்றி தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த போட்டியில் தமிழ்நாடு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு முதல் இடத்தையும், அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் 2வது இடத்தையும் பிடித்தது. என் அருமை நண்பர்களே, இன்று நாட்டிற்குள் இளைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய புதிய வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. அப்படிப்பட்ட பல தளங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அங்கு இளைஞர்கள் தங்கள் தகுதி மற்றும் ஆர்வத்திற்கேற்ப திறமைகளை வெளிப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான தளம்தான் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். இது யோசனைகள் செயல்களாக மாறும் மற்றொரு நல்ல தளமாக இருக்கும். நண்பர்களே, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2025 நிறைவு விழா இந்த மாதம்தான் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஹேக்கத்தானின் போது 80க்கும் மேற்பட்ட அரசு துறைகளின் 270க்கும் மேற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாணவர்கள் நல்ல தீர்வுகளை கண்டனர். நமது மாணவர்கள் நல்ல தீர்வுகளை வழங்கினார்கள். அவை நிஜ வாழ்க்கை சவால்களுடன் நேரடியாக தொடர்புடையவை. உதாரணமாக போக்குவரத்து பிரச்சனை. இது தொடர்பாக இளைஞர்கள் ஸ்மார்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் தொடர்பான அவர்கள் மிகவும் சுவாரஸ்யமான கண்ணோட்டங்களை பகிர்ந்தனர். நிதி மோசடி, டிஜிட்டல் விழிப்புணர்வு தொடர்பான சவால்களுக்கான தீர்வுகள் குறித்தும் இளைஞர்கள் தங்கள் யோசனைகளை முன்வைத்தனர். கிராமங்களில் டிஜிட்டல் பேங்கிங் தொடர்பாக சைபர் செக்யூர் கட்டமைப்பிற்கான பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கினார்கள். மேலும் பல இளைஞர்கள் விவசாயத்துறையில் காணப்படும் சவால்களுக்கு தீர்வு காண்பதில் தொடர்ந்து ஈடுபட்டனர். நண்பர்களே, கடந்த 7-8 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் 13 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் மற்றும் இதுவரைக்கும் 6000த்திற்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. அவர்கள் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மற்றும் துல்லியமான தீர்வுகளையும் வழங்கியுள்ளனர். இத்தகைய ஹேக்கத்தான்கள் அவ்வப்போது நடத்தப்பட்டு வருகின்றன. இளம் நண்பர்களுக்கு நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் அனைவரும் இந்த ஹேக்கத்தான்களில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும். தற்போது நமது வாழ்க்கை தொழில்நுட்பத்தால் இயக்கப்பட்டு வருகிறது. பல நூற்றாண்டுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நான் ஒரு சில ஆண்டுகளில் நம் கண் முன்னாலேயே நடைபெறுவதை காண்கிறோம். சில சமயங்களில் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ரோபோக்கள் மனிதர்களையே முற்றிலுமாக இடமாற்றம் செய்துவிடுமோ என்று சிலர் அச்சப்படுகின்றனர். இப்படி மாறிவரும் காலகட்டத்தில் மனிதவள மேம்பாட்டிற்கு நமது பாரம்பரியங்களுடன் இணைந்திருப்பது என்பது ஒரு மிகவும் அவசியம். வரவிருக்கும் நமது அடுத்த தலைமுறையினர் கூட புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய வழிமுறைகளுடன் நமது கலாச்சாரத்தின் வேர்களை மிக நன்றாக பற்றி கொண்டிருப்பதை பார்ப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நண்பர்களே, நீங்கள் இந்திய அறிவியல் நிறுவனம் எதை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆராய்ச்சி மற்றும் புதுமை ஆகியவை இந்த நிறுவனத்தின் அடையாளமாகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு அங்குள்ள சில மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்கும் ஆராய்ச்சிக்கும் இடையில் இசைக்கும் இடம் இருக்க வேண்டும் என்று உணர்ந்தார்கள். அவ்வளவுதான்.
அதிலிருந்து ஒரு மிகச் சிறிய இசை வகுப்பு தொடங்கியது. பெரிய மேடையோ அல்லது பெரிய நிதி ஒதுக்கீடோ எதுவும் அப்போது இல்லை. மெல்ல மெல்ல இந்த முயற்சி வளர்ந்து இன்று நாம் இதை கீதாஞ்சலி IISC என்ற பெயரில் நாம் அறிகிறோம். இது இப்போது வெறும் ஒரு வகுப்பு மட்டுமல்ல, வளாகத்தின் கலாச்சார மையமாக விளங்குகிறது. இங்கே இந்துஸ்தானி பாரம்பரிய இசை, நாட்டுப்புற மரபுகள், பாரம்பரிய கலைகள் கற்பிக்கப்படுகின்றன. 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவர்களது குடும்பத்தினர் உடன் பேராசிரியர்களிடம் பயிற்சி பெறுகின்றனர். சிறப்பம்சம் என்னவென்றால், வேலை காரணமாக வெளிநாடு சென்றவர்கள் கூட ஆன்லைன் மூலம் இணைந்து இந்த குழுவின் தொடர்பை பேணி வருகிறார்கள். நண்பர்களே, பாரம்பரியத்துடன் இணைந்திருக்கும் இது போன்ற முயற்சிகள் இந்தியாவுக்குள் மட்டும் நின்று விடுவதில்லை. உலகின் பல்வேறு மூலைகளிலும் அங்கு வசிக்கும் இந்தியர்களும் தங்கள் பங்கை ஆற்றி வருகிறார்கள். நம்மை நம் நாட்டிற்கு அப்பால் அழைத்துச் செல்லும் மற்றொரு நல்ல உதாரணம் துபாய் நகரத்தில் இருந்து அங்கு வசித்து வரும் நமது கன்னட குடும்பங்கள் தங்களுக்குள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுக்கொண்டார்கள். நமது குழந்தைகள் தொழில்நுட்ப உலகில் முன்னேறி செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தாய்மொழியிலிருந்து விலகி செல்கிறார்களோ? இதில் இருந்துதான் கன்னட பாடசாலை என்பது பிறந்தது. இது குழந்தைகளுக்கு கன்னடம் படிக்க, எழுத மற்றும் சரளமாக பேச கற்றுக் கொடுக்கும் ஒரு நல்ல முயற்சியாகும். இன்று இதில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதில் இணைந்துள்ளனர். உண்மையிலேயே கன்னட நாடு நூடி நம்ம ஹெம்மே. அதாவது கன்னட நிலமும் அதன் மொழியும் நமது பெருமை. நண்பர்களே, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று ஒரு பழைய பழமொழி கூட உண்டு. இந்த பழமொழியை மணிப்பூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீண்டும் மெய்ப்பித்து காட்டியுள்ளார். அவர் வேறு யாருமல்ல, மொய்ராங்தேம் சேத்சிங் அவர்கள்தான். அவரது வயது 40க்கும் குறைவானதுதான். திரு மொய்ராங்தேம் அவர்கள் மணிப்பூரில் அவர் வசித்த தொலைதூர பகுதியில் போதிய மின்சார வசதியும் கூட இல்லை. இந்த பெரிய சவாலை சமாளிக்க அவர் உள்ளூரில் ஒரு தீர்வு காண எண்ணினார். அந்த தீர்வு அவருக்கு சூரிய சக்தியின் மூலம் கிடைத்தது. நமது மணிப்பூரில் பொதுவாகவே சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்வது எளிது. எனவே மொய்ராங்தேம் அவர்கள் சோலார் பேனல்களை நிறுவும் ஒரு இயக்கத்தை தொடங்கினார். இந்த இயக்கத்தால் இன்று அவரது பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு சூரிய சக்தி கிடைத்துள்ளது. இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், அவர் சூரிய சக்தியை சுகாதார பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தியுள்ளார். இன்று அவரது முயற்சிகளால் மணிப்பூரில் உள்ள பல சுகாதார மையங்களுக்கும் இப்போது சூரிய சக்தி கிடைத்து வருகிறது. அவரது இந்த சிறந்த பணியால் மணிப்பூரின் பெண் சக்திக்கும் பெரும் நன்மை கிடைத்துள்ளது. உள்ளூர் மீனவர்கள் மற்றும் கலைஞர்களுக்கும் இதனால் உதவி கிடைத்துள்ளது. நண்பர்களே, இன்று அரசாங்கம் PM சூரியகர் இலவச மின்சார திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளிக்கும் சுமார் 75,000 ரூபாய் முதல் 80,000 ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது. மொய்ராங்தேமின் இந்த முயற்சிகள் தனிப்பட்டதாக இருந்தாலும் கூட சூரிய சக்தி தொடர்பான ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு புது உத்வேகத்தை அளிக்கின்றன. மனதின் குரல் வாயிலாக அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, வாருங்கள் இப்போது ஜம்மு காஷ்மீர் பற்றி பேசுவோம். ஜம்மு காஷ்மீரின் கலாச்சார மற்றும் வரலாற்று பாரம்பரியம் தொடர்பான ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது உங்களை பெருமிதத்தில் ஆழ்த்தும். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் ஜெஹன்போரா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்குள்ள மக்கள் பல ஆண்டுகளாக சில உயரமான மேடுகளை பார்த்து வந்தார்கள். அவை என்னவென்று யாருக்கும் தெரியாத சாதாரண மேடுகளாகவே இருந்தன. பிறகு ஒரு நாள் அதன் மீது தொல்பொருள் ஆய்வாளர்களின் பார்வைப்பட்டது. அவர்கள் அந்த பகுதியை கவனமாக பார்க்கத் தொடங்கிய போது இந்த மேடுகள் சற்று வித்தியாசமாக தெரிந்தன. இதற்கு பிறகு இந்த மேடுகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வு தொடங்கப்பட்டது. ட்ரோன் மூலமாக மேலிருந்து புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. அந்த நிலம் வரைபடமாக்கப்பட்டது. பிறகு சில ஆச்சரியமூட்டும்
விஷயங்கள் வெளிவரத் தொடங்கினடுகள் இயற்கையானவை அல்ல என்பதும் தெரிய வந்தது. மாறாக அவை மனிதனால் உருவாக்கப்பட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தின் எச்சங்கள் ஆகும். அதே சமயத்தில் காஷ்மீர் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிரான்ஸ் நாட்டின் ஒரு அருங்காட்சியகத்தில் அதன் காப்பகங்களில் ஒரு பழைய மங்கிய புகைப்படம் கிடைத்தது. பாராமுல்லாவை பற்றிய அந்த படத்தில் 3 பௌத்த ஸ்தூபிகள் காணப்பட்டன. இதுதான் ஒரிய திருப்பு முனையாக அமைந்தது. காஷ்மீரின் புகழ்வாய்ந்த கடந்த காலம் நம் கண்முன் வந்து நின்றது. இது சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான வரலாறு. இது காஷ்மீரின் ஜெஹன்போராவில் உள்ள பௌத்த வளாகம். காஷ்மீரின் கடந்த காலம் என்னவாக இருந்தது, அதன் அடையாளம் எவ்வளவு செழுமையாக இருந்தது என்பதை இது நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது. என் அன்பான நாட்டு மக்களே, இப்போது இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ளம் நெகிழ வைக்கும் ஒரு முயற்சியை பற்றி இப்போது நான் பேச விரும்புகிறேன். ஃபிஜியில் இந்திய மொழி கலாச்சாரத்தை பரப்புவதற்காக ஒரு பாராட்டக்க முன்னெடுப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. அங்குள்ள இளம் தலைமுறையினரை தமிழ் மொழியுடன் இணைப்பதற்காக பல நிலைகளில் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த மாதம் ஃபிஜியின் ராக்கி என்ற அந்த பகுதியில் அங்குள்ள ஒரு பள்ளியில் முதன்முறையாக தமிழ் தினம் கொண்டாடப்பட்டது. அன்று அங்குள்ள குழந்தைகளுக்கு மனமாற தங்கள் மொழியை பற்றி எண்ணி மிகுந்த பெருமிதம் கொள்ள ஒரு அருமையான மேடை கிடைத்தது. குழந்தைகள் தமிழில் கவிதைகளை வாசித்தார்கள், உரையாற்றினார்கள். மேலும் தங்கள் கலாச்சாரத்தை முழு நம்பிக்கையுடன் மேடையில் வெளிப்படுத்தினார்கள். நண்பர்களே, நாட்டிற்குள்ளும் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. சில நாட்களுக்கு முன்புதான் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியான காசியில் 4வது காசி தமிழ் சங்கமம் நடைபெற்றது. இப்போது ஒரு ஆடியோவை ஒலிக்க செய்ய போகிறேன், அதை கேளுங்கள். அழகாக தமிழ் பேச முயற்சிக்கும் இந்த குழந்தைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தவர்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். வணக்கம். பாரத் அரசாங்கத்தால் ஒரே பாரதம் உன்னத பாரதம் நடத்தப்பட்ட காசி தமிழ் சங்கமம் 4 தமிழ் கற்போம். நான் ரொம்ப கார்க்கே உதாரணத்துக்கு ஏன்னு தமிழில் இன்ட்ரோடக்ஷன். காசியோடு பூமியில் நான் பாயல் பட்டேல் அரசு குயின்ஸ் இன்டர் காலேஜ் கி மாணவி. அனைவருக்கும் என் வணக்கம். நண்பர்களே, இதை தெரிந்தால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். தமிழ் மொழியில் இவ்வளவு இயல்பாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் இந்த குழந்தைகள் வேறு எங்கிருந்தும் இல்லை. காசியை சேர்ந்தவர்கள், வாரணாசியை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய தாய்மொழி ஹிந்தி. ஆனால் தமிழ் மொழி மீதான அவர்களுக்கு இருந்த ஆர்வம் அவர்களை தமிழ் கற்க வெகுவாக தூண்டியுள்ளது. இந்த ஆண்டு வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நடைபெற்ற போது தமிழ் கற்பதற்கு அங்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. லர்ன் தமிழ், தமிழ் கற்கலாம் என்ற கருப்பொருளின் கீழ் வாரணாசியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் பல்வேறு சிறப்பு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டன. அதன் விளைவைத்தான் நாம் இப்போது இந்த ஒலிப்பதிவில் தெளிவாக கேட்கிறோம். என்ன பேரு வைஷ்ணவி. நான் நிவேதிதா சிக்ஷா சதன் பாலிகா இன்டர் காலேஜ் வாரணாசி படிக்கிறேன். நான் காஷி தமிழ் கற்கலாம் 4.0 தமிழ் பாஷா பிக்கவும் இல்லுவம் கரேன். இந்த வயப்புக்கு பிரதான நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நண்பர்களே, தமிழ் மொழி உலகின் மிக தொன்மையான மொழியாகும். தமிழ் இலக்கியமும் மிகவும் செழுமையானது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்குமாறு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று நாட்டின் பிற பகுதிகளிலும் உள்ள குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே தமிழ் மொழியை குறித்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. ஒரு புதிய ஆர்வம் காணப்படுகிறது. இதுவே மொழியின் உண்மையான வலிமை. இதுவே பாரதத்தின் ஒற்றுமை. நண்பர்களே, அடுத்த மாதம் நம் நாட்டின் 75வது குடியரசு தினத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடவிருக்கிறோம். இது போன்ற தருணங்கள் வரும்போதெல்லாம் நம்முடைய மனம் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் மீது நம்முடைய இதயம் நன்றியுணர்வால் நிரம்புகிறது. நம் நாடு சுதந்திரம் பெறுவதற்காக நீண்ட காலம் போராடியுள்ளது. சுதந்திர போராட்டத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதியில் இருந்தும் மக்கள் தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர். துரதிருஷ்டவசமாக சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று
எண்ணற்ற வீரர்களுக்கு கிடைக்க வேண்டி உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை தான் ஒடிசாவைச் சேர்ந்த பார்வதி கிரி அவர்கள். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவருடைய 100ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. அவர் தனது 16வது வயதில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றார். நண்பர்களே, சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு பார்வதிகிரி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக சமூக சேவை மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக அவர் அர்ப்பணித்தார். அவர் ஏராளமான அனாதை இல்லங்களை நிறுவினார். அவருடைய ஊக்கமளிக்கும் வாழ்க்கை வரும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் நிச்சயமாக வழிகாட்டும். હું પાર્વતી ગિરિજીକୁ શ્રદ્ધાંજલિ અર્પણ કરું છું. நண்பர்களே, இது நம்முடைய கடமையாகும். நமது பாரம்பரியத்தை மறக்காமல் இருக்க வேண்டும். நமக்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த வீரர்களின் பெருமைமிகு கதைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் அனைவரும் கொண்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும், நமது சுதந்திரத்தின் 75 ஆண்டுகள் நிறைவடைந்த போது நமது இந்திய அரசு ஒரு சிறப்பு இணையதளத்தை உருவாக்கியது. அதில் ஒரு பகுதி புகழப்படாத அந்த வீரர்களுக்காக முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்டது. இன்றும் நீங்கள் அதனை பார்வையிட்டு சுதந்திரம் பெற்றுத் தருவதில் அரும் பங்காற்றிய அந்த மாமனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். என் அன்பான நாட்டு மக்களே, மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் நாம் சமூக நலன் தொடர்பான பல முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதிக்க நமக்கு மீண்டும் ஒரு நல்வாய்ப்பு கிடைக்கிறது. இன்று நான் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். அது நம் அனைவருக்கும் உண்மையிலேயே கவலைக்குரிய ஒரு விஷயமாக மாறியுள்ளது. ஐசிஎம்ஆர், அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சமீபத்தில் மிக முக்கியமான ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் நிமோனியா மற்றும் யூடிஐ போன்ற பல நோய்களுக்கு எதிராக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் இப்போது பலவீனடைந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இது நம் அனைவருக்கும் இது உண்மையிலேயே மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாகும். இந்த அறிக்கையின்படி இதற்கு ஒரு முக்கிய காரணம் மக்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிந்திக்காமல் தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை அதிகம் உட்கொள்வதே ஆகும். ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் என்பவை எளிதாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவை அல்ல. அவற்றை மருத்துவரின் முறையான ஆலோசனையின் பேரில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இப்போதெல்லாம் ஒரே மாத்திரையால் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று மக்கள் நினைக்கின்றனர். இதனால்தான் பல்வேறு விதமான நோய்களும் தொற்றுகளும் இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு எல்லாம் இப்போது கட்டுப்படாமல் போகின்றன. உங்கள் சுய விருப்பப்படி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் விஷயத்தில் மிகவும் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். மருந்துகள் மற்றும் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கொள்ள சரியான வழிகாட்டுதலும் மருத்துவர்களும் கண்டிப்பாக தேவை. இந்த பழக்கம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்துவதில் மிகவும் உதவியாக இருக்கும். என் அன்பான நாட்டு மக்களே, நமது பாரம்பரிய கலைகள் நம்முடைய சமூகத்திற்கு வலுவூட்டுவதோடு மட்டுமல்லாமல் மக்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஊடகமாக இப்போது மாறி வருகின்றன. ஆந்திராவின் பிரசித்தி பெற்ற நரசாபுரம் லேஸ் கைவினை இப்போது நாடு தழுவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. பல தலைமுறைகளாக பெண்கள் இதில் மிகுந்த பொறுமை மற்றும் மிகுந்த நுணுக்கத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இந்த பாரம்பரியம் ஒரு புத்தம் புதிய பொலிவுடன் மேலும் முன்னெடுத்து செல்லப்படுகிறது. ஆந்திர பிரதேச அரசும் நாபார்டும் இணைந்து கைவினைஞர்களுக்கு புதிய டிசைன்களை கற்றுக் கொடுக்கின்றன. சிறந்த திறன்சியளித்து புதிய சந்தைகளுடன் அவர்களை இணைக்கின்றன. நரசாபுரம் லேசிற்கு புவிசார் குறியீடும் இப்போது கிடைத்துள்ளது. இன்று இதன் மூலம் 500க்கும் மேற்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. மேலும் 250க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஏறக்குறைய 1,00,000 பெண்களுக்கு இதன் மூலம் வேலை கிடைத்துள்ளது. நண்பர்களே, மனதின் குரல் இதுபோன்ற மக்களை முன்னிலைப்படுத்தும் ஒரு மேடையாகவும் உள்ளது.
அவர்கள் தங்கள் கடின உழைப்பால் நம்முடைய பாரம்பரிய கலைகளை முன்னெடுத்து செல்வது மட்டுமல்லாமல் மேலும் உள்ளூர் மக்களையும் வெகுவாக முன்னேற்றுகிறார்கள். அதே போன்ற ஒரு கதைதான் மணிப்பூரின். சுராசன்பூரில் உள்ள மார்கரெட் ராம் தார்சி எம்ஜியின் முயற்சிகள். அவர் மணிப்பூரின் அழகான பாரம்பரிய பொருட்களையும் அங்குள்ள அற்புதமான கைவினை பொருட்களையும் மூங்கில் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களையும் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையுடன் பார்த்தார். அந்த தொலைநோக்கு பார்வையால் அவர் ஒரு கைவினை கலைஞராக இருந்து பல மக்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக மாறினார். இன்று திருமதி மார்கரெட் அவர்களின் அந்த யூனிட்டில் 50க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பணிபுரிகிறார்கள். மேலும் அவர் தனது கடின உழைப்பால் டெல்லி உட்பட நாட்டின் பல மாநிலங்களில் தனது தயாரிப்புகளுக்கான ஒரு சந்தையையும் உருவாக்கியுள்ளார். நண்பர்களே, மணிப்பூரிலிருந்து மற்றொரு உதாரணம். சேனாபதி மாவட்டத்தை சேர்ந்தவரான திருமதி சோக்கோ கிருச்சேனா அவர்களின் மொத்த குடும்பம் பாரம்பரிய விவசாயத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. கிருச்சேனா அவர்கள் இந்த பாரம்பரிய அனுபவத்திற்கு மேலும் ஒரு புதிய பரிமாணத்து மலர் சாகுபடியில் மிகுந்த ஆர்வத்துடன் தன்னை இணைத்தார். இன்று அவர் இந்த ஒரு வேலை மூலம் பல்வேறு சந்தைகளை இணைத்து வருகிறார். மேலும் தனது பகுதியின் உள்ளூர் சமூகங்களுக்கும் வலுவூட்டி வருகிறார். நண்பர்களே, இந்த உதாரணம் ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது. பாரம்பரிய அறிவை தொலைநோக்கு பார்வையுடன் முன்னெடுத்து சென்றால் அது பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு பெரிய ஊடகமாக மாறுகிறது. உங்களை சுற்றியும் இது போன்ற வெற்றி கதைகள் இருந்தால் அவற்றை என்னுடன் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நமது நாட்டின் மிக அழகான விஷயம் என்னவென்றால், ஆண்டு முழுவதும் எல்லா நேரங்களிலும் நம் நாட்டின் ஏதேனும் பகுதியில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. பல்வேறு பண்டிகைகள் திருவிழாக்கள் இருப்பதுடன் பல்வேறு மாநிலங்களில் உள்ளூர் விழாக்களும் கூட தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. சுருக்கமாக சொன்னால், நீங்கள் பயணிக்க விரும்பினால் ஆண்டின் எந்த ஒரு காலத்திலும் நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு தனித்துவமான விழா உங்களை வரவேற்கவும் காத்திருக்கும். அப்படியான ஒரு பிரம்மாண்டமான திருவிழா இப்போது கட்ச் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கட்ச் ரணோற்சவம் இந்த வருடத்தின் நவம்பர் 23ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நடைபெறும். இங்கு கட்சின் நாட்டுப்புற கலாச்சாரம், நாட்டுப்புற இசை, நடனம் மற்றும் கைவினைப் பொருட்களின் ஒரு அற்புதமான பன்முகத்தன்மையை நான் காணலாம். கட்சின் வெள்ளை பாலைவனத்தின் பிரம்மாண்டத்தை காண்பது என்பதே ஒரு சுகமான அனுபவமாகும். இரவு நேரத்தில் அந்த வெள்ளை பாலைவனத்தின் மீது நிலவொளி பரவும் போது அங்குள்ள காட்சி தானாகவே உண்மையிலேயே நம்மை மெய்மறக்க செய்துவிடும். ரணோற்சவத்தின் கூடார நகரம் மிகவும் பிரபலமானது. கடந்த ஒரு மாதத்தில் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேலான மக்கள் ரணோற்சவத்தில் இப்போது பங்கேற்றுள்ளனர். நாட்டின் மூலை முடுக்குகள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் பலர் வந்துள்ளனர். வாய்ப்பு கிடைத்தால் இது போன்ற விழாக்களில் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். இந்தியாவின் அற்புதமான பன்முகத்தன்மையை அனுபவித்து மகிழுங்கள் நண்பர்களே. வரவிருக்கும் 2025 இது மனதின் குரலின் கடைசி அத்தியாயமாகும். இனி நாம் மீண்டும் 2026 இதே போன்ற உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் நெருக்கத்துடனும் நமது மனதின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மனதின் குரல் நிகழ்ச்சியில் நிச்சயம் இணைவோம். புதிய ஆற்றல், புத்தம் புதிய தலைப்புகள் மற்றும் மிகுந்த உத்வேகம் அளிக்கக்கூடிய நம் நாட்டு மக்களின் எண்ணற்ற கதைகள் மனதின் குரலில் நம் அனைவரையும் ஒவ்வொரு மாதமும் இணைக்கின்றன. வளர்ந்த பாரதம் குறித்த தங்கள் இன்னொரு பார்வையை பகிர்ந்து கொண்டு மக்கள் அனுப்பும் பல செய்திகள் தொடர்ந்து எனக்கு கிடைக்கின்றன. மக்களிடமிருந்து வரும் நல்ல ஆலோசனைகளையும் இது குறித்து அவர்களின் மகத்தான முயற்சிகளையும் காணும்போது இந்த நம்பிக்கை மேலும் மேலும் வலுப்பெறுகிறது. மேலும் இந்த விஷயங்கள் அனைத்தும் என்னை அடையும் போது வளர்ந்த பாரதம் என்ற நமது சங்கல்பம் நிச்சயம் நிறைவேறும் என்ற உறுதியான நம்பிக்கை.
நாளுக்கு நாள் மேலும் வலுவடைந்து வருகிறது வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு. இந்த மாபெரும் சங்கல்பத்தை அடையும் பயணத்தின் ஒரு முக்கிய மெல்கல்லாக இது அமையட்டும். உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தினரின் வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இந்த அத்தியாயத்தில் இருந்து விடைபெறுவதற்கு முன் நான் ஒரு முக்கியமான ஒன்றை நிச்சயம் கூற விரும்புகிறேன். ஃபிட் இந்தியா இயக்கம் நீங்களும் எப்போதும் உடற்தகுதியுடன் இருக்க வேண்டும். குளிர்காலம் உடற்பயிற்சி செய்வதற்கு உகந்ததாகும். தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நன்றி. வந்தே மாதரம்.